ஊற்றணும். இப்போ சுகர் சிரப்பில் நனைச்சி வச்சுருக்கிறோம் இது. அது மேலே அப்படியே அந்த பால் காய்ச்சி வச்சுருக்கிறத திக்காக அதை ஊற்ற வேண்டியதான். ஊற்றிட்டு அது மேலே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பிஸ்தா போட்டுற வேண்டியதாங்க. அந்த நட்ஸு போட்டுற வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வேறு நட்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து பிஸ்தா தான் போட்டிருக்கேன். இதுக்கு பிஸ்தா தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பாதாம் கூட அதில் நுணுக்கி போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா எல்லாம் நட்ஸ் வந்து ஹெல்தி தானே, அதனால் அதை கூட நம்ம வந்து பொடிச்சு அது மேலே போட்டுக்கலாம். பாருங்கள், இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. ப்ரெட்டை வறுத்துட்டு சுகரில் நினச்சி எடுத்துகிட்டு வச்சுருக்கோம், அவ்வளோதான். அது மேலே இருந்து பால் காய்ச்சி ஊற்றுறனால திக்காக வரத்துக்காக கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள், இதில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிஸ்தாவையும் பொடிச்சு வச்சுருக்கேன், அது மேலே அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக என்னுடைய இந்த ஷாஹி துக்குடா உங்களுக்கு ரொம்ப